Hello students, welcome to Hiva Max. இந்த வீடியோ மெயினாக 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் நமக்கு புக்கின்லேருந்து தியரம்ஸ் கேட்பாங்க இல்லையா. நிறைய பேருக்கு அது தெரியும். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருப்போம், தியரம் சைடே போயிருக்க மாட்டோம். பட் இந்த வீடியோவில் நீங்கள் மெயினாக எந்தெந்த தியரம் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த தியரம்ஸ் எல்லாம் உங்கள் புக்கில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னாக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் செகண்ட் சாப்டர் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான தியரம்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்க தியரம், சரிங்களா. இல்லை 2 மார்க் கொஷின்ஸும் இருக்குது, 3 மார்க் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ கவனமாக எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தியரம் படிக்கலான்னா படிங்க. ஏன்னா நம்ம நிறைய மார்க் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் தான் லூஸ் பண்ணுறோம். ஏன்னா 5 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பயந்து அதை படிச்சிடுறோம். பட் 2 மார்க் 3 மார்க்கில் வந்து 2 மார்க் கூட அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் 3 மார்க் அட்டென்ட் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் தான் மார்க் போகுது. நான் ஒரு வாட்டி பசங்கள்கிட்ட கேட்கும்போது 2 மார்க் 5 மார்க் அட்டென்ட் பண்ணிட்டோம் அக்கா, ஆனால் எனக்கு 3 மார்க்கில் தான் வந்து சென்டம் மிஸ் ஆகுது, 3 மார்க்கில் தான் எங்கேருந்து கேட்குறானே இதெல்லாம் தெரிய மாட்டேருக்குன்னு கோவமாக சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான், உங்கள் புக்குக்குள்ளே இருந்து தான் எங்கேயாவது வரும். ஸோ சென்டம் ஏம் பண்ணுறீங்கன்னா நம்ம புக் ஃபுல்லாக நம்ம படித்து தான் ஆகணும். என்னால் புக்கு ஃபுல்லாக படிக்க முடியல, எனக்கு இப்போ டைமும் கம்மியாக இருக்குன்னா அட்லீஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்கிற கொஷின்ஸையாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன தியரம் என்ன சாப்டரில் இருக்குது அதை மார்க் பண்ணிவிட்டு அதையாவது திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, தமிழ் இங்கிலீஷ்லாம் இதுக்கு முன்னாடி படிக்கல, இப்போ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களும் இருக்கீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஈக்குவலாக டைம் எடுக்கணும். இப்போ மேக்ஸுக்கும் எடுக்கணும். அண்ட் மேக்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக நான் வந்து மார்க் எடுக்கணும், நான் வந்து சென்டம் ஏம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு தான் இருக்கணும், சரிங்களா. எக்ஸாம் டேட் ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு இல்லையா, ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. உங்களால் சென்டம் எடுக்க முடியுமான்னு டவுட் பண்ணாதீங்க. ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போதே பாதி அளவு அந்த விஷயத்த முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சென்டம் எடுக்க முடியும். நான் இந்த போர்ஷன்ஸை முடிச்சிடுவேன், நான் இதை வந்து சால்வ் பண்ணிடுவேன், நீங்கள் நினச்சாலே போதும் அந்த விஷயத்த நீங்கள் பாதி வந்து பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுறதுல பாதி தூரம் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், அதுவும் உங்களோட ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உட்காந்து ஒரு டைம் செட் பண்ணி, மேக்ஸ்னால் நான் 6 to 8 o'clock கண்டிப்பாக படிப்பேன், ஃபிசிக்ஸ்னால் 8 to 9 o'clock படிப்பேன். நீங்கள் ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி படிச்சிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா 10 நாள் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் அதை முடிக்க முடியும், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ், ஸோ உங்கள் கரியர் அதில் தான் இருக்குது. என்ன குரூப் எடுக்க போகிறீங்க, எந்த காலேஜ் சேர போகிறீங்கன்ட்டு அதுக்கு நமக்கு 12th மார்க் ரொம்பவே முக்கியம், சரிங்களா. ஸோ ஏன்னா எனக்கு அந்த விஷயம் தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எங்கள் ஃபேமிலியில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜை தடவை பார்க்குறோம். அப்போது அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க, நல்ல காலேஜில் சேரணும், நல்ல வேலை கிடைக்கணும். அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே சக்ஸஸாக போயிட்டே இருக்கணும், சரி. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.